கம்பு இனிப்பு எடை செய்ய போகிறோங்க. அது தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். கம்பு மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து ஒரு பேஷனில் எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வெல்லம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 150 கிராம் வெல்லம் நல்லா தூளாக நுணுக்கி வச்சுருக்காங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. உப்பு ஒரு சிட்டிகை. தேங்காய் நான் பல்லாக செதுக்கி வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/2 மூடி தேங்காவை நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நெய் தேவையான அளவு. ஸோ இந்த இனிப்பு அடையை எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். நம்ம தூளாக நசுக்கி வச்ச வெல்லத்தை தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருப்போங்க. அது நம்ம அடுப்புலலாம் வைக்க வேணாம், கையிலேயே நல்லா கரைச்சிடுங்க. அந்த கொஞ்சம் கட்டி இருந்ததுன்னா அது இதுவாகிடும், அதுக்காக தான் டிசால்வ் ஆகிடும். ஸோ இப்போ அதை நம்ம இப்போ மாவில் ஊற்றி நம்ம கிளற போகிறோம். இப்போ உப்பு நம்ம இதில் போட்டுக்கிறோங்க. ஒரு சிட்டிகை போட்டால் போதும். எந்த இனிப்பு செஞ்சாலுமே உப்பு நம்ம சேர்க்குறது இதுங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி தேவையான அளவு போட்டுங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு தேங்காய் இன்னும் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த வெல்லம் போட்டு கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க. இந்த மாவை பிசைஞ்சு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா அடை தட்டினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காயிலையும் இந்த வெல்லம் பாகு இறங்கிடுங்க. ஸோ இதை நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்த்தையும் நம்ம பறிச்சுக்குவோங்க. இப்போ பாருங்கள், மாவை நம்ம இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துருப்போங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினோன்னே நம்ம தோசை சட்டியில் போட்டு இதை நீவிட்டு எடுக்க வேண்டியது தாங்க. மாவை இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இல்லை இலையிலையோ இந்த மாதிரி நமக்கு தட்டிக்கணுங்க. நம்ம ரொட்டி தட்டுற மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவும் கூட. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை சட்டி காஞ்சோடனே அதில் நம்ம இதை ஆட் பண்ணிடுவோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 எடுத்து ஒரே சட்டியில் நம்ம போட்டு எடுக்கலாம். இதுக்கு நெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும்போது நம்ம நெய் விட்டு செஞ்சுக்கலாங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாங்க. கொஞ்சம் சுற்றி நம்ம நெய் விட்டுக்குவோங்க. ஸோ இது 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நான் கொஞ்சம் அனலை மீடியமாக வச்சு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அடை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டிங் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. கம்பு இனிப்பு அடை தயாராகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.